பல நாளாக நான் பழனிக்கு போகணும்னு நினச்சிட்ருக்கேன். ரொம்ப நாளாக நான் திருச்செந்தூர் போகணும்னு நினச்சிட்ருக்கேங்க. ஆர்ப்படை அப்பனை நான் போய் தரிசிக்கணும்னு ரொம்ப வருஷங்களாக காத்துட்ருக்கேங்க. இன்னை வரைக்குமே நான் ஆர்ப்படை அப்பனில் ஒரு வீடு பார்க்கலங்க. இல்லை, நான் ஒரு வீடு பார்த்துட்டேன், 2 வீடு பார்த்துட்டேன். இன்னும் எத்தனையோ வீடு எல்லா வீடும், ஆறுபடை வீடு முழுதுமே நான் பார்க்கணுங்க. இன்னும் எத்தனை எத்தனை முருகர் கோவில் இருக்கோ அத்தனையும் நான் போகணுங்க அப்படின்னு நிறைய நல்ல எண்ணங்களோட நம்ம இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோம். 6 படை நம்ம பார்த்துட்டோம் இருக்கோம். இன்னும் எத்தனை எத்தனை முருகர் கோவில் எங்கெல்லாம் அவர் கோவில் கண்டிருக்காரோ அங்கெல்லாம் பார்க்கணுன்னு இருப்போம். இல்லை, நான் இங்கேயே இருந்துப்பேங்க, ஒரே இடத்துல இருந்து எல்லாமே நான் முருகனை பார்த்துட்டே இருப்பேங்க, எல்லா இடம் என்னால் போக முடியுதோ இல்லையோ அப்படின்னு நினைக்கக்கூடவங்களும் இருப்பாங்க. என்ன யார் நம்ம போக முடியலையோ, ஆனால் முருகனை நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, கோயிலுக்கு போகணும்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, பழனிக்கு போகணும்னு நினைக்கிறேன், முடியலன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த பழனின்ற ஒரு நினைவு நம்ம மனசில் வந்துடுச்சுனாலே பழனிக்கு போனதுக்கான சமம், அந்த அழகான ஒரு அற்புதமான ஒரு நமக்கு வந்த சிந்தனையே பழனிக்கு போயிட்டு வந்ததுக்கான பலனை கொடுத்துருவாருங்க முருகர் தந்தை. ஏன்னா அவ்வளோ என்னை நேசிக்கிறாங்க, அவ்வளோ என்னை அன்பாக வர்ணிக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப நம்ம மேலே அன்பு காட்ட ஆரம்பிச்சிருவார் முருகர் தந்தை. நமக்கு சிந்தை எல்லாமே முருகரை பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும்போது நமக்கு அந்த எண்ணமே நம்ம பார்த்ததுக்கு ஒரு சமத்தை கொடுத்துரும். கோயிலுக்கு போனதுக்கான பலன் நமக்கு கிடைச்சிரும். அது மாதிரி நம்ம எப்போ கோயிலுக்கு நம்மளால் போக முடியுதோ அப்போ நம்ம போவோம். ஆனால் அது வரைக்குமே நம்ம நினைவில் முருகனை வச்சுப்போம். நினைவில் முருகனை நம்ம கோயிலுக்கு போகிற மாதிரியே நம்ம நினச்சிப்போம். இன்றைக்கி இந்த சூழ்நிலையில் நம்ம 6 படை அப்பனையும் வணங்கி அந்த 6 படை அப்பன் நமக்கு காட்சி கொடுக்கணும்னு முருகர் தந்தை கிட்ட நம்ம அன்பான வேண்டுகோளை நம்ம வைப்போம். நிச்சயமாக நம்ம வேண்டுதலை அவர் நிறைவேற்றுவார். நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து சகல சௌபாகியங்களும் நமக்கு கிடைச்சி நம்ம மன நிறைவோட சந்தோஷத்தோட குடும்பத்தோட நம்ம ரொம்ப அனுகூலமாக நம்ம போயிட்டு 6 படை அப்பனை நம்ம தரிசிப்போம். ஒரு கோவில் 2 கோவில் இல்லைங்க, எங்கெல்லாம் முருகன் இருக்காரோ அங்கெல்லாம் நம்ம போய் தரிசிக்கிறதுக்கு முருகன் நமக்கு வாய்ப்பும் கொடுப்பாரு, சகல சௌபாகியத்தையும் கொடுப்பாரு. நம்ம மனசு நிறைஞ்சிருக்க மாதிரி நம்ம கையில் பணமும் நிறைஞ்சிருக்கோங்க. பற்றாக்குறையே இருக்காது. கோயிலுக்கு போகிறதுக்கு பணம் இல்லையேன்ற ஒரு குணம் நமக்கு எண்ணம் கண்டிப்பாக வராது. நம்ம மனசறிஞ்சு நமக்கு எல்லாமே கொடுப்பாரு நம்ம முருகர் தந்தை. கோயிலுக்கு போக முடியலையேன்ற எண்ணம் வேணாம். கோயிலுக்கு போக போகிறோமே என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடையும் சந்தோஷத்தோடையும் நம்ம முருகர் தந்தையை இன்றைக்கி நம்ம நினச்சிப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.